ஒவ்வொரு குடிமகனும் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நாட்டின் எதிர்காலத்திற்கு பங்களிக்க இடம் கொடுக்கப்படும் போது உண்மையான ஒற்றுமை வெளிப்படுகிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். உலகம் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகள், மனிதாபிமான மோதல்கள் மற்றும் சமூக பிளவுகளை எதிர்கொள்ளும் போது நாட்டின் எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கான அடிப்படையாக ஒற்றுமை, கலந்தாய்வு மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் பாதையை மலேசியா தேர்வு செய்கிறது என்று அன்வார் கூறினார். நல்லிணக்கம் தற்செயலாக பிறக்கவில்லை, மாறாக நியாயமான கொள்கைகள், சம வாய்ப்புகள் மற்றும் பல மத மற்றும் இன மக்களிடையே பரஸ்பர புரிதலின் கலாச்சாரம் மூலம் கட்டமைக்கப்படுகிறது என்று மடானி அரசாங்கம் நம்புவதாக அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடும் போது வெறுப்பை நிராகரித்து பச்சாதாபத்தை வளர்ப்பதற்கான நமது உறுதியை வலுப்படுத்துவோம். ஏனெனில் மலேசியாவின் வலிமை பன்முகத்தன்மையில், ஒற்றுமையில் உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாடும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள். இந்த கொண்டாட்டம் மலேசியாவிற்கும் அதன் அனைத்து குடிமக்களுக்கும் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.